இல்ல அவங்க குடும்பத்த பத்தி, வீட்ல உள்ள பெண்கள் பத்தி அவதூறா, ஆபாசமா எழுதுறாங்க. எழுதுறது நாம் தமிழர் கட்சியினர் தான். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள வச்சிருக்கிறாங்கன்னு வெளிப்படையாவே குற்றம் சாட்டுறாரே! பேர்லாம் எதுவும் சொல்லல. குறிப்பிட்டு கொஞ்சம் பேர கைது பண்ணி அடிக்கிறது, இந்த மாரி சீப்பா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணு இவங்களே ஏற்பாடு பண்றதா தான் இருக்கும். இல்லன்னா ஆதாரத்தோட வெளியிட்டுருவாங்கல்லங்க. எந்தெந்த ஆடியோவ வெளியிடுறாங்க, இத வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால அவருக்கு அவரோட காவல்துறை பணிய செஞ்சாலே சிறப்பா இருக்கும். அத விட்டுட்டு அவரு தான் விளம்பரத்துக்கு தான் செய்றாருன்றதுக்கான அர்த்தம், அவர் ட்விட்டர் அக்கவுண்ட்ட பண்றது, அவர் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்றதெல்லாம் ஒரு செய்தி ஆக்குறாருன்னா, அது அவரோட உளவியல் மனநோய். சிலரைப் போல நான் பிச்சை எடுத்து யாசகம் பெற்றுலாம் ஐபிஎஸ் ஆகல. ம். கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம படிச்சு ஐபிஎஸ் ஆகியிருக்கிறேன். அப்படின்னு சொல்றாரு. மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு இதுல அவரு? பிச்சை எடுத்துனா, காந்தி பிச்சை எடுத்தது, விடுதலை போராட்ட வீரர்கள் பிச்சை எடுத்ததுல தான் இந்த நாடு விடுதலை அடைஞ்சிச்சு. அத அவருக்கு நம்ம முதல்ல சொல்லணும். அவர் என்னமோ உழைச்சு காசு சம்பாதிக்கிறாரு, அவருக்கு வர 2 லட்சமோ, 3 லட்சமோ சம்பளம் வருதுன்னா, அது இந்த மக்களோட வரி பணம்.